அன்பு கன்னிராசி நேயர்களே, உங்கள் அன்பு ஜோதிடர் சிவசண்முக சுந்தரத்தின் அன்பான வணக்கங்கள். 2025 மார்ச் மாதம் 29ஆம் நாள் நடைபெற இருக்கின்ற சனி பெயர்ச்சியினுடைய பலாபலன்கள். கன்னிராசி நேயர்களே, உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீட்டில் சனி பகவான் பிரவேசிக்கிறார். உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் நட்பு கிரகமாக அமர்ந்து 7ஆம் இடத்தில் சமமாக அமர்வதால் கண்டிப்பாக பாதிப்பினை உங்களுக்கு அதிகம் தரமாட்டார். ஆனால் 7ஆம் இடத்தினுடைய சனி கண்டக சனி என்பார்கள். ஆகவே நீங்கள் பயப்பட தேவையில்லை. உங்களுடைய ஜனன ஜாதகத்தின்படி உங்களுக்கு சனி நல்ல வல்லமையோடு நல்ல வலிமையோடு இருந்தால் கண்டிப்பாக இந்த சனி பயிற்சி உங்களை அதிகம் பாதிக்காது. அதே போல உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் தன்னுடைய 10ஆம் பார்வையாக உங்களுடைய 4ஆம் வீட்டை பார்க்கிறாரு. அப்போ 4ஆம் வீட்டை பார்க்கும்போது அது மகளிர் ஸ்தானமாக வண்டி வாகனம் போன்ற இடத்தை குறிக்கிற காரணத்தினால பழைய வாகனங்கள் ஏதாவது இருந்தால் அதை புதுப்பித்து புதிய வாகனங்கள் வாங்கிக்கோங்க. ஏன்னா செலவுகள் ஏற்படும். அது வீண் விரை செலவுகளாக இல்லாமல் சுப செலவுகளாக மாற்றிக்கிறது நல்லது. அதே மாதிரி நில சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதை ஒத்தி போடுறது நல்லது. இல்லைன்னா அதை சுமூகமாக முடிக்கிறதுக்கு உண்டான வேலைகளை நீங்கள் பார்த்துக்கணும். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு உடல்நல கோளாறுகள் ஏதாவது இருக்கும். அதனால அப்பப்போ மருத்துவரை பார்த்து அணுகி அதற்குண்டான மருத்துவ எடுத்துக்கிட்டிங்களா உங்களுக்கு எந்த பாதிப்பு இருக்காது. வீட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்களை அவசியம் பாருங்க. ஆண்களாக இருந்தால் கண்டிப்பாக அவங்களுடைய பெற்றோருடைய தாய்களை கண்டிப்பாக நீங்கள் அவசியம் பார்த்துக்க வேண்டிய காலகட்டாயம் இருக்கும். 4ஆம் இடத்தினுடைய சனியினுடைய பார்வை சுப பார்வையாக இருக்கிறதுனால கண்டிப்பாக அவங்களுக்கு உண்டான தேவைகளை நீங்கள் பூர்த்தி செஞ்சீங்களாவே அவங்கள சரியாக பார்த்துக்கலாம். அதே மாதிரி மண் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது தீராத பிரச்சனைகள் ஏதாவது இருந்தாலும் இது தீர்க்கறதுக்காக இந்த வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. அதே போல் உங்களுக்கு 7ஆம் இடத்துல கூடிய சனியானவர் தன்னுடைய 3ஆம் பார்வையாக உங்களுக்கு 9ஆம் இடத்து பாகிஸ்தானத்தை பார்க்கறதுனால அது சுக்கிரனுடைய வீடாக இருக்கிறதுனால சுக்கிரனுக்கு சனி நட்பு கிரகமாக இருக்கிறதுனால பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்த மாட்டார். பாக்கியத்தை தான் கொடுப்பாரு. என்ன பண்ணுவீங்கன்னா வீட்டுக்கு தேவையான அழகு சாதனங்கள் எல்லாம் நீங்கள் வாங்கி வைப்பீங்க. வீட்டில் டிவி ஏதாவது இருந்ததுன்னா அதை புதுசாக மாற்றுவீங்க. ஃப்ரிட்ஜ் ஏதாவது இருந்தால் அதை புதுசாக மாற்ற வேண்டிய இதெல்லாம் ஏற்படும். திருமணம் ஆகாத பெண்கள் இருந்தாவோ இல்லை ரொம்ப நாள் திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு திருமண பாக்கியத்தை இவர் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பார். காரணம் என்னன்னா 7ஆம் இடத்துல சனி சமமாக இருந்தாலும் அவர் உங்களுக்கு நட்பு கிரகமாக இருக்கிறதுனால தடைப்பட்டிருந்த திருமணங்களை அமைச்சு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். காரணம் என்னன்னா 9ஆம் இடத்துல இன்னைக்கு குருவும் அமர்ந்திருக்கிறதுனால கண்டிப்பாக அதனுடைய பலாபலன் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பொதுவாக இது கண்டக சனி பாதகத்தை ஏற்படுத்தும்னு சொல்லுவாங்க. ஆனால் பிறவியிலே உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் சனி நல்ல வலிமையோடு இருந்தார்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பாதிப்பை ஏற்படுத்த மாட்டார். அதே உங்களுக்கு நடக்கக்கூடிய திசாநாதன் புத்திநாதன் மிக சிறப்பாக இருந்ததுன்னா இந்த 7 சனி பெரிய பாதிப்பை தராது. அதனால பயப்பட வேண்டிய தேவையில்லை. ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனி பிரீத்தி பண்ணுங்க, ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க. கன்னிராசி புதனுடைய வீடாக இருக்கிறதுனால விஷ்ணு பகவான் கோவிலில் போய் இருக்கக்கூடிய சனி பகவானையும் ஆஞ்சநேயரையும் நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்களா ரொம்ப சிறப்பு. விஷ்ணு பகவானுக்கு துளசி மாலை சாத்துங்க, ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாத்தி வழிபாட்டு போடுங்க. அதே மாதிரி வெண்ணெயை சாத்தினீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் இருந்து விலகும். உங்களுக்கு இருந்த தடைகள் நீங்கும். இந்த சனி பயிற்சி உங்களுக்கு சிறப்பாக அமைய என்னுடைய நல்வாழ்வு.